Hello friends, welcome to Kiwi's Kitchen. இன்னைக்கு நம்ம Kiwi's Kitchenல ரெண்டு டிஃபரண்டான ரெசிபி பண்ண போறோம். ஒன்னு கீ ரைஸ், அதுக்கு அப்புறமா அதுக்கு சைடு டிஷ்ஷா நான் சிக்கன் கிரேவி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கீ ரைஸ் செஞ்சிரேன். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அந்த குக்கர்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்திக்கிறேன். கீ ரைஸ்க்கு நம்ம நெய் நிறைய சேர்த்து செஞ்சா தான் நல்லா இருக்கும். இது கூட 2 பிரியாணி இலை கல்பாசி இது கொஞ்சமா நான் சேர்த்திக்கிறேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய். நம்ம மிளகாய் தூள் நம்ம சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா சேர்த்துனா கலரும் டேஸ்ட்டும் மாறிடும். நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம், அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட நான் 2 நீள நீளமாக நினைக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இது எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். நான் இப்போ செய்யறது 2 டம்ளர் அளவுக்கு. இது ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். நம்ம தக்காளி வேற பிரியாணி மசாலா எதுவும் சேர்த்த போகிறதில்ல, அதனால நம்ம இது கண்டிப்பாக இதுக்கு புதினா மல்லி நிறைய சேர்த்திக்கணும். இது கூட ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் நான் சேர்த்த போகிறேன். ஏன்னா தக்காளி நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துனீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டு புளிப்பு தன்மை மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இது தக்காளி ஹாஃப் தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வணக்கினா போதும். நீங்கள் வேணும்னா ஒரு தக்காளி கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் இதில் 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். இது தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துவோம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் இது கூட உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம். நம்ம லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நான் போய் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் வெறும் தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதனால் கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை நான் இதில் சேர்த்திக்கிறேன். இதில் 2 கப் தேங்காய் பால் சேர்த்துறேன். மொத்தமாக 3 கப் நம்ம சேர்த்தணும். 1 கப் தண்ணி, அதுக்கப்புறம் 2 கப் தேங்காய் பால் சேர்த்திக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அரிசியும் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2 கப் அரிசிக்கான அளவு. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு இது எந்த கலர் ஃப்ளேவரும் சேர்த்துல, நமக்கு நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் ஃப்ளேவர். பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா, இதெல்லாமே இது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டு வணக்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஃபஸ்ட்டு ஆயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை நல்லா போய் கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நான் 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன்.
இப்போ தண்ணி சேர்த்தாமல் இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணும். இந்த மசாலாலாம் இதில் நல்லா கலந்துரும். இப்போ இதுலேயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். தண்ணி ஊற்றாமே நமக்கு வந்து சிக்கனை நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும். நான் ஒரு மூடி போட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே நமக்கு சிக்கன் தூள் சேர்த்துனோம்னா உங்களுக்கு சிக்கனோட டேஸ்ட்டே போயிடும். லாஸ்ட்டாக இந்த டைமில் சிக்கன் தூள் சேர்த்தி இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு டேஸ்டியான 2 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த காம்போவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.